Hello students, welcome to J Tuitions. இந்த வீடியோல exercise 3.3ல second sumல second subdivision பார்க்க போறோம். Form the pair of linear equations in the following problems and find their solutions by the elimination method. So elimination method use பண்ணி linear equations form பண்ணனும் and அதோட solutions கண்டுபிடிக்கணும். Second subdivision பாருங்க. 5 years ago, Noori was thrice as old as Sonu. 10 years later, Noori will be twice as old as Sonu. How old are Noori and Sonu? So, இந்த age problem வந்துச்சுனாலே tabular column போட்டு பண்ணுங்க ஈஸியா இருக்கும். So, how old are Noori and Sonu அப்படின்றதா question. So, இவங்களோட ages first நம்ம letter போட்டு எழுதிக்கலாம். So, let the age of Noori be x years. Nooriயோட age x ன்னு எடுத்திருக்கிறோம். Age of Sonu be y years. Sonuவோட age y ன்னு எடுத்திருக்கிறோம். So, இப்போ tabular column போட்டாச்சு. First tabular columnல என்ன names எல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம percentage கண்டிப்பா எழுதணும். அதுக்கப்புறமா நம்ம கொஸ்டின்ல என்ன ஏஜ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 5 years ago அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வேற ஏஜ் 10 years later அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கோங்க. இப்போ டேபிளர் காலம் ஃபில் பண்ணிடலாம். நூரியோட ஏஜ் பாருங்க, பிரசன்ட் ஏஜ். அப்போ நூரியோட ஏஜ் நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், எக்ஸ் இயர்ஸ்ன்னு எடுத்திருக்கிறோம். ஸோ நூரியோட பிரசன்ட் ஏஜ்ல எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி சோனுவோட ஏஜ ஒய்ன்னு எடுத்திருக்கிறோம். ஸோ சோனுவோட ஏஜ்ல ஒய்ன்னு போட்டுக்கலாம். 5 years ago அப்படின்னா அகோ அப்படின்றது முன்னாடி, பிஃபோர் 5 years. லேட்டர் அப்படின்னா அப்புறமா 10 years தாண்டி அப்படின்னு அர்த்தம். ஒருத்தங்களுக்கு இப்போ ஏஜ் 13 வச்சுக்கோங்க. ஸோ 5 years ago அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் என்னவா இருக்கும்? ஸோ -5 பண்ணுவோம். ஸோ -5 பண்ணோம்னா 30 - 5 25 வந்துடும் அவங்களோட ஏஜ். அதே மாதிரி 10 years later அப்படின்றது 10 வருஷம் தள்ளி. ஸோ 10 yearsக்கு அப்புறமா அவங்களுடைய வயசு என்ன இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு 10 years தாண்டி அவங்க ஏஜ் 40 இருக்கும். எப்படி வந்துச்சு? இந்த +10 ஆட் பண்ணும். ஸோ 5 years ago அப்படின்னா நீங்க -5 ஆட் பண்ணணும். அதே மாதிரி 10 years later அப்படின்னா நீங்க +10 ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும்போது வேல்யூஸ் வந்து கரெக்டா வரும். ஸோ நூரியோட ஏஜ் 5 years முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? x -5. அப்போ சோனுவோட ஏஜும் y -5 இருந்திருக்கும். அதே மாதிரி நூரியோட ஏஜ் 10 yearsக்கு அப்புறமா எப்படி இருந்திருக்கும்? ஸோ x +10. அதே மாதிரி சோனுவோட ஏஜ் y +10. இப்போ டேபிள் காலம் ஃபில் பண்ணிட்டோம். இனி கண்டிஷன்ஸ் எடுத்து எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, 5 years ago. இங்கேயும் பாருங்க 5 years ago. ஸோ நீங்க இந்த காலம் தான் பார்க்கணும். நூரி was thrice as old as Sonu. Thrice அப்படின்னா 3 times. So நூரி is equal to 3 times old as Sonu. So 3 times of Sonu's age அப்படின்னு வந்து. So இந்த வேல்யூ is equal to 3 into இந்த சோனுவோட வயசுன்னு எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதும்போது நூரியோட வயசு x -5 is equal to thrice அப்படின்னா 3 times. thrice கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ 3 times as old as சோனு. சோனோட வயசு என்னது? y -5. ஸோ y -5 பிராக்கெட்ல தான் எழுதணும். ஸோ 10 years later அப்படின்னா இந்த காலம் பார்க்கணும். இதுல நூரி will be, ஸோ நூரியோட ஏஜ் is equal to twice as old as Sonu. Twice na 2 times. So நூரியோட இந்த ஏஜ் is equal to 2 into y +10 ன்னு எழுதணும். So செகண்ட் கண்டிஷனும் எடுத்து எழுதிடலாம். So செகண்ட் கண்டிஷனும் எடுத்து எழுதிட்டோம். நூரி will be twice as old as Sonu. So நூரி x +10 is equal to 2 times as old as Sonu. சோனுக்கு y +10. So எழுதியாச்சு. இனி ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடலாம். x -5 is equal to 3 into y, 3y minus 3 into 5, 15
ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். அதனால எக்ஸ் இங்கே இருக்கட்டும். ப்ளஸ் 3y மைனஸ் 3y ஆயிடும் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே -5 ஈக்குவல் டுக்கு அந்த சைடு +5 போயிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு -15 + 5 -10. இப்போ நம்மளோட இக்குவேஷன் ஃபார்ம் ஆயாச்சு. ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். இனி செகண்ட் இக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். அதுக்கு எக்ஸ் + 10 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ ஒய் 2y plus 2 into 10 20. So x and y ஒரு சைட் கொண்டு வந்துருங்க. இங்க plus 2y equal to அந்த சைட் minus 2y போயிடும். is equal to 20. இங்க plus 10 இருக்கு. So equal to அந்த சைடு minus 10. So x minus 2y is equal to 10. 20 minus 10 10. இப்போ நமக்கு 2 equations கிடைச்சாச்சு. இனி இதை cancellation methodல சால்வ் பண்ண போறோம். ஸோ நம்மளோட equations பாருங்க x minus 3y and x minus 2y. ஸோ இங்க பாருங்க x ரெண்டுலையுமே காமனா இருக்கு. ஸோ கேன்சல் பண்ண முடியும். ஸோ equations எடுத்து எழுதி கேன்சல் பண்ண போறோம். ஸோ இப்போ ரெண்டு equationsஐயும் ஒன்று கீழே ஒன்று எழுதிடலாம். x minus 3y is equal to minus 10. அது மாதிரி செகண்ட் equation x minus 2y is equal to 10. இங்க பாருங்க இங்கேயும் plus x இருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒரு இக்குவேஷன் இந்த கீழே உள்ள இக்குவேஷன்ல சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ண போறோம். plus x minus x ஆயிடும். minus 2y plus 2y ஆயிடும். and plus 10 minus 10 ஆயிடும். இப்போ இந்த x minus x cancel. minus 3y plus 2y minus y is equal to minus 10 minus 10 minus 20. minus minus cancel, y is equal to 20. இப்போ y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இனி x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ இந்த 20 first equationல substitute பண்ண போறோம். Substituting y is equal to 20 in first equation. x minus 3 into y ஓட placeல 20 is equal to minus 10. So x minus 3 into 20 minus 60 is equal to minus 10. x is equal to minus 10. இங்க minus 60 equal to அந்த சைடு போகும்போது plus 60. So x is equal to minus 10 plus 60 வந்து 50 வந்துடும். ஸோ இப்போ x ஓட வேல்யூ 15 கண்டுபிடிச்சாச்சு. கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்க? How old are Noori and Sonu? ஸோ நூரிக்கும் சோனுக்கும் என்ன வயசுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எடுத்து எழுதும்போது age of Noori is equal to 50 years and age of Sonu is equal to 20 years ன்னு எழுதணும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.